என்ன இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா, நாளைக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வருதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அநேகமா எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மனசு பொக்கு பொக்குன்னு இருக்கு. நாளைக்கு எப்படா ஆபீஸ்க்கு போவோம்னு இருக்கு. ஓ, இதுதான் விஷயமா? இன்னைக்கு சாயங்காலமா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வருவோங்க. உடனே கோயிலுக்கு கிளம்பிடுவியே, உன்னை தடுக்க முடியுமா? ஏங்க, எதுனாலும் முதல்ல கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். அனிதா, இன்னைக்கு பிரியாணி செய்றியா? நான் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு. சரிங்க. என்ன ரெண்டு பேரும் ஒரே கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஞாயிற்றுக்கிழமையும் அதுமா ஏதாவது ஸ்பெஷலா சரியா என்ன? கீழே ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சுறேன், அதுக்கெல்லாம் கேள்வி கேட்பியல? இப்பதான் ஐயா தூங்கி எழுப்பி வந்திருக்கேரு. வந்த உடனே என் பொண்டாட்டிய வேலை எவருதா? ஆமா, படியா வேலை எவ்வளவா? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்வாளே இந்த அனிதா. என்ன செய்ய போறான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ, ஐயாக்கு என்ன வேணுமா? அப்பா ஐயா வீட்டில் இருக்கறனால மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? ஓ, மட்டன் பிரியாணிலாம் உனக்கு செய்ய தருமா? அதுவும் சரிதான், செஞ்சு கொடு. ஆனா உடப்பள்ளி போட்டுறாத, சரியா? ஆமல, செஞ்சு கொடுக்கறதுக்கானதுன்னு நல்ல குறை சொல்லுவேன். பின்ன உடப்பா போட்டனா யாரு திங்குறா? உனக்கு உடப்பா வழங்கிட்டுருக்காக எல்லாருக்கும் உடப்பள்ளி போட்டுற, அதான் சொன்னேன். அம்மா, என்னம்மா செய்ய போற? குட்டி செல்லத்துக்கு என்ன வேணும்? அண்ணனுக்கு பிரியாணி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? பிரியாணி செஞ்சா நானும் சாப்பிடுவேன். அப்புறம் பாயாசம் செஞ்சு தரியா? ஓ, குட்டி செல்லத்துக்கு பாயாசம் வேணுமா? செஞ்சுட்டா போச்சு. என்ன தம்பி, அது என்ன பிரியாணி செஞ்சா ஜாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நீ என்ன பாயாசம் கேக்குற? அண்ணே, பிரெட்ல தான் ஜாம் வச்சு சாப்பிடணும். அது பிரியாணில யாரும் வச்சு சாப்பிடுவாங்க? ஐயா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. பாயாசம் பிரியாணி சாப்பிட்டு குச்சா நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். போல பிரியாணிக்கு பக்கத்துல இலையில தொட்டுக்கிறதுக்கு ஜாம் வைப்பாங்க தெரியுமா? நான் அப்பா கூட ஒரு கல்யாணம் விட்டு போனோம்னா அங்கதான் பிள்ளை வச்சிருந்தாங்க இல்லப்பா? ஆமால, அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்க. போப்பா, நீ தந்தாங்களா? தம்பிட்டு சொல்ல. ஆமா ஆமா, தந்தாங்க. சரி சரி, 2 பேரும் போய் விளையாடுங்க. அப்பா கடையில போய் மட்டன் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, நல்ல மட்டனா பார்த்து வாங்கிட்டு வா, சரியா? சரிங்க மகாராஜா, உத்தரவு. நீங்க போய் விளையாடுங்க, போங்க. அனிதா, 2 பேரையும் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, குழந்தைங்க கிட்ட தான் எந்த வித்தியாசமும் இல்ல. 2 பேரும் அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருக்காங்க. ஆனா என் தங்கச்சிக்காரிய நினைச்சாதான் எனக்கு ஆத்திரமா வருது. என்னை என்னெல்லாம் பேசிட்டாங்க, எனக்கு மனசு கேட்கல. இப்ப எதுக்கடி அவளை பத்தி பேசுற? சரியான லூசு. உங்க ஆத்தா குணம் அவளுக்கு அப்படியே. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் அதை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா மனசுல ஒரு ஓரத்துல அருன்னு போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இல்லாம இருப்பா? எங்க அம்மா தான் அப்படி பேசுதுன்னா இவளும் அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்தினாங்க 2 பேரும் சேர்ந்து. எனக்கு அசிங்கமா இருந்துச்சு, ஆத்திரமா வந்துச்சு. எங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அப்புறம் வேண்டாம், அவரே பாவம்னு சொல்லி கம்முன்னு விட்டுட்டேன். ஏய், உங்க அப்பா கிட்ட சொன்னா மட்டும் அவர் என்ன பண்ணுவாரு? பாவம், அவருக்கு எதுக்கு நம்மளால சங்கடம்? ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். சரி, போயிட்டு வாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஆசையா உட்கார்ந்துருப்பாங்க. சீக்கிரமா சாப்பாடு செய்யணும். ஆமா, ஐஸ்வர்யா எங்க? அவளா துணி துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருந்தா. இவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அழுக்க இருந்துச்சுல்ல, அதனால எல்லாத்தையும் காலையிலே துவைச்சு காய போட்டுட்டு இருந்தா. சரிடி, நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, இவர் என்ன பைய எடுத்துட்டு போனாரா இல்லையா? நான் கொடுக்க மறந்துட்டேனா? அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டாரு. போய் பாப்போம். ஏய், யாரு நீ? கத்திய வச்சுக்கிட்டு ஏன் வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? இது 24 நம்பர் வீடு தானே? ஏய், 24 நம்பர் வீடு இருக்கட்டும், நீ எதுக்காக கத்திய கொண்டுட்டு வந்து நிக்கிற? நீ யாரு? யோ, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இது 24 நம்பர் வீடு தானே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்ப வாங்கிக்க.
அனிதா அனிதா என்னாச்சுடி? என்னாச்சு? ஏய் ஏய், நீ ஏண்டி குறுக்க வந்த? ஏய், எதுக்கு குறுக்க வந்த? அம்மா அம்மா, ஐஸ்வர்யா, ஏ ஓடியா ஐஸ்வர்யா. அதான் யாரு தாவே இதுக்கு உங்களை குத்துறதுக்காக வந்தா? அதான் யாரு இது? அனிதா என்னாச்சு? அனிதா அனிதா என்னாச்சு? அதான் என்னாச்சு தான்? என்ன ஒரே ரத்தமா இருக்கு? என்னன்னே தெரியல ஐஸ்வர்யா. திடீர்னு ஒருத்தன் வந்து இது 24 நம்பர் வீடு தானேன்னு கேட்டுட்டு இருந்தான். கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஆமான்னு சொல்றதுக்குள்ளே இவன் எங்க இருந்து வந்தாலும் தெரியல, குறுக்க வந்து பாஞ்சிட்டா. அவன் குத்திட்டு ஓடி போயிட்டான். என்னதான் சொல்றீங்க? யார் அது? அதான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போங்க, அனிதா மயக்கமாயிட்டா. என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் தான் போங்க. ஏடி அனிதா என்னாச்சு? ஏ அனிதா எழும்பு அனிதா. ஏ என்னாச்சு? என்னடி ஒரே ரத்த கரையா இருக்கு? என்னாச்சு? ஏய் அத்தை, யாரோ ஒருத்தன் அத்தானை குத்த வந்திருக்கான். இவ ஊடியில போய் விழுந்துட்டா அத்தை. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இவளை அப்படி பார்க்க முடியல அத்தை. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். அம்மா எழும்பம்மா, உனக்கு என்ன ஆச்சுமா? அம்மா அம்மா எழும்பம்மா, அம்மா எழும்பம்மா, என்ன ஆச்சுமா? அம்மா ரத்தம் வருது, எழும்பம்மா. அம்மா அத்தை, 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. நான் முதல்ல அனிதாவை ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். ஏண்டா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதா தெரியல. அம்மா ப்ளீஸ்மா, எழும்புமா. நான் சாட்ட பண்ண மாட்டேம்மா, எழும்புமா. ஆமாம்மா, நானும் அண்ணனும் சாட்டையே பண்ண மாட்டோம், எழும்புமா. என் மவனுக்கு நீ யாருமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. எல்லாம் இவ ஆத்தாக்காரி வேலையா தான் இருக்கும். அத்தை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அனிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அனிதாக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா எழும்புமா, அம்மா எழும்புமா. அத்தை, பசங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. என்னால அவங்கள இப்படி பார்க்க முடியல. ஏய் 2 பேரும் அழாதீங்க, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவா. வாங்க உள்ள வாங்க. சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு சார். முதல்ல என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சார், இவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பிளட் கொடுக்கணும். நாங்க பிளட் பேங்க்ல சொல்லியிருக்கோம். நீங்க யாராவது இவங்க சேம் பிளட் குரூப்ல இருந்தீங்கன்னா பிளட் கொடுங்க. சார், அனிதாக்கு எனக்கும் ஒரே பிளட் தான், அதனால நான் அவளுக்கு பிளட் கொடுக்குறேன். நீங்க யாருமா? சார், நான் அவ அக்கா தான், நான் அவளுக்கு பிளட் கொடுக்குறேன். ஓகேமா, உங்க பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு நீங்க பிளட் கொடுக்கலாம். நர்ஸ், பிளட் ரெடி பண்ணுங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. அத்தான் அழாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அனிதாக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க கவலைப்படாம வெளியே போய் இருங்க. ஐசு, என்னால் அவளை இப்படி பார்க்க முடியல ஐசு. அத்தான் இப்படி கோலை மாதிரி இருக்காதீங்க, தைரியமா இருங்க. அனிதாக்கு எதுவும் ஆகாது. சார் அழாதீங்க சார், வெளியே போய் இருங்க சார், ஒன்றும் ஆகாது சார் அவங்களுக்கு. அத்தான் நீங்க தைரியமா இருங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வெளியே இருங்க. சரி ஐசு. சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அனிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை நல்லபடியா குணமாக்குங்க. இம்மா, எங்களுக்கு பணம் ஒரு பொருட்டு இல்ல, ஆனா கத்தி குத்து ஆழமா உள்ள இறங்கி இருக்கு. அதனால கிளீன் பண்ணிருக்கோம். தற்சமயத்துக்கு பெரிய டாக்டர் வர வேண்டியது இருக்கு. கால் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்க முதல்ல பிளட் கொடுங்க, அவங்களுக்கு பிளட் ஏத்துவோம். அதுக்குள்ளேயும் டாக்டர் வந்துருவாரு. நாங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்றோம். சரிங்க சார், சீக்கிரமா வர சொல்லுங்க சார். டாக்டர் அந்த வேலை தான் இருக்காரு, வந்துருவாருமா. ஓகே சார். என்னாச்சு டாக்டர் சார்? இப்ப இந்த பொண்ணு எப்படி இருக்கா? தெரியல சார், வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாராம். யாரோ ஒரு ஆள் வந்து குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரியும். சரி, அவங்க கூட வந்தவங்களாம் எங்க? வெளியே வெயிட் பண்றாங்க சார். சரி, நான் அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். என்ன சார், இந்த பொண்ணு பொழப்பாளா? ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. என்ன மாலினி இப்படி உளர்றீங்க? அதுவும் பேஷண்ட் பக்கத்துல வச்சுக்கிட்டு அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. கடமையை செய்யுங்க, பிரதிபலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டையும் காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதும். இப்படி எதையாவது பேசுனீங்கன்னு பெரிய சார் முன்னாடி காதுல விழுந்துச்சு, ராகவன் அவ்வளவுதான் உங்களை உண்டில இருந்து தொலைச்சு போட போறாரு. சாரி சார், ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டுட்டேன். சாரி. சாரிலாம் சொல்லாதீங்க, வேலையை ஒழுங்கா பாருங்க. சரிங்க சார். இப்போ என்ன ஆயிட்டுன்னு இப்படி ஓடிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, அனிதா அம்மாக்கு எதுவுமே ஆகாது. அவ சீக்கிரம் வந்துருவா. நீ அழுது
சண்டாளி என்ன வரத்து வருவா. இப்படி கத்தி குத்து வாங்கி கிடக்கிறத பார்த்த உடனே மனசு பதைக்கி. நீ ஒண்ணு பதைக்க வேண்டாம். எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது. அவ சீக்கிரம் வருவா. ஏல தம்பி அழாதல. என்னாச்சு மைனி? எனக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கியே? அது ஏன் மைனி கேக்கியே? காலங்கத்தால கடைக்கு கறி வாங்க போறேன்ட்டு போய்கிட்டு இருந்தவன எவனோ குத்துறதுக்கு வந்திருக்கான். இந்த சண்டாளி அடித்தா ஊடையில போய் விழுந்துட்டா. கத்தி குத்து வாங்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருக்காவோ. எனக்கு பார்க்க மனசு பதறுது. என்னாச்சோ ஏதாச்சோ. இங்க பாரு, இப்பதானே சொன்னேன் எங்க அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு. நீ அழுது எல்லாரையும் அழ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. ஐயா நான் அழல. ஆச்சி என்னமோ சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க பாரு. எடுத்து வாங்கி கொண்டு அடுப்பங்கரையில வை. சரி. அம்மா ஆச்சி, நீ என்னது சாப்பாடு கொண்டு வந்திருக்க? என்னத்தையா சொல்லுதே. உங்க பெரியம்மா தான் அன்னைக்கு அம்மைக்கு பிடிக்கும்னு புளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொண்டுட்டு வான்னு சொன்னா. எனக்கு நேரமே கிடைக்கல வரதுக்கு. சரி இன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தானே எல்லாரும் இருப்பியே, எடுத்துட்டு வருவோமேன்னு வந்தேன் பார்த்துக்க. இப்படி ஆயிட்டாக்கும். என்ன செய்ய சண்டாளி, இப்படி கிடக்காத பார்க்க முடியுமா? நான் போய் ஆஸ்பத்திரியில் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். நீ புளி சாதம் பையில வச்சிருக்கேன், எடுத்துக்கொண்டு உள்ள வை. இந்த உருளைக்கிழங்கு இது சிக்கன் பிரியாணி. உங்க அத்தை உனக்காக செஞ்சு கொடுத்து விட்டா. எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. நீ கூட நான் என் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்ல தம்பி சாப்பிடவா அல்லாத. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அம்மா வந்திருந்தான் சாப்பிடுவேன். இல்ல தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். நீ வா, அண்ணன் உனக்கு ஊட்டி விடுறேன். அண்ணே அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. அண்ணன் சொல்லுனா காப்பையா கேட்க மாட்டியா? அம்மாக்கு ஒண்ணுமே ஆகாது. அம்மா சீக்கிரம் வந்துடும். நீ வா, நாம சாப்பிடுவோம். சரிண்ணே. ஐயா ஆச்சி உங்களுக்கு ஊட்டி விடவா? அதெல்லாம் வேண்டாம் ஆச்சி. தம்பிக்கு நான் தொட்டில போட்டு ஊட்டி விடுறேன். நீ முதல்ல இந்த கிளவிய ஆளாதன்னு சொல்லு. சும்மா அழுது என் தம்பியும் ஆள வைக்கி. நல்ல பிள்ளை, சமத்தா நடந்துக்கிறியே. சரி வா, நான் கொண்டு வந்து அங்க வச்சிட்டு வரேன். சரி ஆச்சி, நீ தட்டுல போட்டுட்டா நான் தம்பிக்கு ஊட்டி விடுறேன். சரியா? சரியா. காவி சண்டாளி என்னமா இருக்காளோ தெரியலையே. இவன் ஒரு போன கூட பண்ண காணுமே. மனசு பதன்னு வருதே. ஏ மைனி, இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க. அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா என்ன? பிள்ளையில நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆஸ்பத்திரி வரைக்கும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வாங்க. மனசே கேட்க மாட்டுக்கு. இப்பதானே இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிப்போச்சு. பேதில ஆத்தாக்காரி தான் எதுவும் பண்ணியிருப்பா. எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளையில பாவம் மனசுக்குள்ள வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பையில பாருங்க என்ன பேச்சு பேசுறான். மைனி சும்மா பிள்ளைங்க முன்னாடி அழாதீங்க. அந்த பெரிய பையன் எவ்வளவு பொறுப்பா தைரியமா பேசுறான். நீங்க அதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மனசு எவ்வளவு வருத்தப்படும். பிள்ளையில நான் பாத்துக்கிறேன். யாரு என்ன பண்ணியிருந்தாலும் அவங்கள நாம சும்மா விடக்கூடாது. நீங்க முதல்ல போய் என் மகளுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன் பசங்களை, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்க வந்தது நல்லதா போச்சு மைனி. இல்லைன்னா இந்த பையன் பாவம் ரெண்டு பசியில தான் கடந்திருக்கும். எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு. அதான் சொன்னேன்ல, பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. சரி மைனி. அழுதுகிட்டே இருக்காதீங்க. பிள்ளைங்க முன்னாடி அழுது அதுக்கு பாவம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அனிதா எப்படியாவது நல்ல முறையில் பொழைச்சு வரணும். அதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. அனிதாக்கு ஒன்றும் ஆகாது. அவ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பா. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லாம போச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும்? நீங்க தைரியமா போங்க, பசங்களை நான் பாத்துக்கிறேன். சரி மைனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதலாவது ஆஷா சொல்ல குட்டிட்டு நான் சொன்னேன் சாரி சொல்லிக்கிறேன். நேற்று நாங்கள் வெளியே போகிறோன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சாரி ஆஷா சொல்லக்குட்டி, உங்கள் பிறந்த நாளைக்கு எங்களால் விஷ் பண்ண முடியல. அதான் நான் அம்மாட்ட சொன்னேன் இன்னைக்கு ஆஷாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுவோன்னு. சரியா? சாரி ஆஷா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் சித்ரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சாரி சிஸ்டர், நேற்று வெளியே போனதுனால எங்களால் கமெண்ட் சொல்ல முடியல. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஹாய் ஆஷாமா, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் சித்ரகலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
மகா ஆஷாவோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீங்க? சிறப்பாக கொண்டாடினீங்களா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆஷா. ஹாய் சித்திரகலா, எப்படி இருக்கீங்க? குட்டி செல்லம் ஆஷா எப்படி இருக்கா? ஹாய் ஆஷா, உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. ஹாய் ஆஷா, எப்படி இருக்கே? உனக்கு ஹாப்பி பர்த்டே. உன்னுடைய பிறந்த நாள் எப்படி போச்சு? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆஷா. இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் ஆல்பர்ட் பிரதர், குட்டி பையா உன்னை கொஞ்சனும் போல இருக்குடா குட்டின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஆல்பர்ட் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். என்ன கொஞ்சனும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் ஆல்பர்ட் அங்கிள், என்ன கொஞ்சனுமா அண்ணனை கொஞ்சனுமா தெரியலையே. நீங்க யார் பேரு, அருண் பேரா அஸ்வின் பேரா போடல. பரவாயில்ல, ரெண்டு பேரையும் கொஞ்சங்க சரியா? நான் நீங்க கமெண்ட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஹாய் அரிசா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அருண் அஸ்வின் செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன அரிசாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரியோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ ஸோ மச்மா. எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஜீனாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்மா, குட்டி பசங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கு என் முத்தங்கள்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் ரமதானுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, பிஸியாக இருப்பீங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஜீனாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி பசங்களாம் நல்லா இருக்காங்க. ஆமாம், இந்த மாதம் ஹோலி மந்தில் பிஸியாக இருப்பீங்கல்ல. மார்ச் 10ஆம் தேதி நோன்பு ஆரம்பிக்குதா? எங்களுக்கெல்லாம் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. பசங்கிட்ட பேசுங்க. ஹாய் ஜீனாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். உங்கள் முத்தங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். பர்கத் நிசா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஜீனாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பர்கத் நிசாக்கும் முத்தங்கள். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் பிளாக் ஸ்குவாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் மாமா தான். ஐ லவ் யூ மாமா. அனிதாக்கா, சமம்மா, சக்கா, குட்டீஸ், தேங்க்யூ. எப்போதும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு செம்மம்மாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். மாமாட்ட பேசணுமா? மாமாட்ட பேசுங்க. என்ன கலை, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். மாமாக்கு லவ் யூ சொல்லியிருக்கேன், நானும் லவ் யூ. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, என்ன வீடியோ வந்து விட்டது. அனிதா, உன் அம்மாவுக்கு கன்னத்தில் பலார் என்று அடிக்க வேண்டும். என் செல்லக்குட்டி தான். சூப்பர், உங்கள் ட்ரெஸ் சூப்பர் சூப்பர், கலர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னக்கா பிஸியாக இருப்பீங்க? ரமதானுக்கு நோன்புக்கு ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் 10 days தானே இருக்குது. என்ன அபிதா, நீ பிஸியாக இருக்கீங்களா? என்ன வீடியோ வந்துட்டுன்னு சொன்னீங்க? ஆமாம், நான் தான் சொன்னல, முதல் நாள் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து போட்டுருவேன், மறுநாள் தான் பழைய வீடியோ வரும்னு. ஆமாம், நேற்று எங்களால் எடுக்க முடியல, அதான் பழைய வீடியோ. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிஸியாக இருப்பீங்கள்ல. எல்லாரும் எப்படி இருக்காங்க? பசங்களை கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் அபிதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். அண்ணெல்லாம் எப்படி இருக்கா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதாக்காவோட அம்மா தங்கச்சி பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ போத் ஆஃப் யூ. கொன்னுருவேன். மாமா, ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அனிதாக்கா, கோவப்படாதீங்க. உங்களால் அம்மா தங்கச்சி ஒரு லூஸுங்க. மாமா, அவங்கள 4 அடி விடுங்க. மாமா, அனிதா அக்காவோட அம்மா தங்கச்சியை பார்க்க பிடிக்கல. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர், மாஸ் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மான்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க.
நான் நல்லா இருக்கேன் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர். ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் அம்மாவும் தங்கச்சும் பார்க்க பிடிக்கலையா? அது அப்படி தான் லூசி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. எங்கள் ஆச்சி பண்ணுற சேட்டையை உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கும் கோவமாக வந்துச்சு. அதான் கோடன்னு இழுத்து வெளியே போட்டுருவேன் சொல்லிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ்விங் ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ்விங் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்திகாசி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பராக இருக்குது. 5 பேருக்கும் ட்ரெஸ் செம்ம. இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை, உடம்பு சரியில்லை. அருண் தங்கம், அஸ்வின் தங்கம், அம்மானு கூப்பிடுங்க. அத்தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்போ தான் அனிதாவே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அனிதா இவங்க தான் உண்மையான அம்மாவா என்று தெரியவில்லை. தாய் என்கிறவர் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணும். இவர் தாய் இல்லை பேய், இது என்னுடைய செல்ல ஆத்தானுக்காகன்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? மாமனுக்கு மட்டும் நிறைய ஹாட்டா? சரி, இருக்கட்டும். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் வீடுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. உடம்புக்கு என்னாச்சு? நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க, கவலைப்படாமல் இருங்க. மாமா வேணா அனுப்பி விட்டுட்டா வந்து பார்த்துட்டு வந்த உடனே எல்லாம் சரியாயிரும் உங்களுக்கு. சாந்தியக்கா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. என்னாச்சு உடம்புக்கு? நல்லா ரெஸ்ட் எடுங்க, கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் சரியாயிரும். நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சாந்தி, யாரு கண்ணை போட்டா? என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு இருக்க? அனிதா தான் கருவிருப்பாளா இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? நல்லா ரெஸ்ட் எடுமா, உடம்ப நல்லா பார்த்துக்க, கவலைப்படாம இரு. ஹாய் சாந்தியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வீடியோலாம் பார்க்க வேண்டாம், முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. உடம்பு சரியாகட்டும், அப்புறமா எல்லா வீடியோவும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஆமா சாந்தியம்மா, நீங்க வீடியோ பார்க்க வேண்டாம், முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு சரி பண்ணிக்கோங்க. நீங்க அப்புறம் வீடியோ பார்த்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சரியானாலே போதும். நீங்க சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயா, என்ன இருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், நலமா இருக்கீங்களா? ஐசக்கா, அனிதாக்கா, மாமா, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நலம். தேங்க்ஸ் ஃபேமிலி. வெளியே போகிறீங்க, சேவாக கவனமாக போயிட்டு வாங்க. அருண், அஸ்வின் குட்டீஸ் பேசுகிறது திரும்ப கேட்டு சந்தோஷப்படுவேன். ஸோ க்யூட் செல்லங்களுக்கு. அனிதா அக்கா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க, என் செல்லங்களை அடிக்கிற வேலை வேண்டாம் சொல்லிட்டேன்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் விஜயா, என்ன இருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணையும் அஸ்வினியெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பசங்களை அடிக்க விட்டுருவேனா? நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் சேஃபாக இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரன், நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரன் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மகேஸ்வரன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்ரகலா, ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்ரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐஸ்வர்யாக்கா, வேற லெவல். சூப்பர் குட்டீஸ், வேற லெவல். சூப்பர், 2 பேரும் சூப்பர். உங்கள் ட்ரெஸ் செம்மம்மாஸ் சூப்பர். மாமா க்யூட்டாக இருக்கீங்க. ஐ லவ் யூ மாமா. அனிதாக்கா, உங்கள் தங்கச்சி அம்மா சும்மா இருக்க சொல்லுங்க, செம்ம காண்டில் இருக்கோம் நாங்கள். வீடியோ சூப்பராக இருக்கு. மாமா நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா. ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ சோ மச்மா. என்ன ஹஜிகா சிஸ்டர் இப்படி கோவப்படுறீங்க? எங்க அம்மா மேல காண்டில் இருக்கீங்களா? எங்க அம்மா அப்படித்தான், அது ஒரு லூசு. இப்பதான் தெரியுமா என்ன உங்களுக்கு? ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் தம்பியும் எல்லாரும் நல்லா இருக்கோம்.
தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின், அருண், செல்லக்குட்டி ரெண்டும் சண்டை போட்டு குரங்கு கூட பேசாத செல்லங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன தெய்வமக்கா ஒன்று என்ன லூசும்பிய இப்போ எங்கள் ஆத்தாவை பார்த்து குரங்குங்கிறிய? எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என் தம்பியும் நானும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ்லி குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பர். அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க தங்கம். அத்தான் நல்லா சொன்னீங்க ரெண்டு பேருக்கும். அது கொடுங்க, அடி கொடுங்க. அனிதா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸு அனிதா உங்களை வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. சூப்பர் வீடியோ சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர். ஐ லவ் யூ உமா உமா உமா. ஃபேமிலி ட்ரெஸ் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி அக்கா. அடி ஐஸு லூஸு, என்ன தப்பு தப்பாக தான் வாசிப்பியா? ஒழுங்காக வாசிக்க மாட்டியா? என்ன அனிதா உங்களை விட்டு கொடுக்காம சூப்பராக பேசுகிறாங்க சொல்லி காயத்ரி அக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேன். காயத்ரி அக்கா எப்படி இருக்கியே? இவன் எப்படித்தான் அரைக்குறையாக படிப்பா, நான் சூப்பராக படிப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? பசங்கிட்ட பேசுங்க, அத்தான்கிட்ட பேசுங்க. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நானும் தம்பியும் சூப்பராக இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் அண்ணனும் நல்லா இருக்கோம். எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்களாம் சண்டையே போட மாட்டோம் தெரியுமா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அஸ்வின், அருண் உங்களோட அத்தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட ட்ரெஸ் வேறு லெவல், வீடியோ ரொம்ப அருமையாக இருக்குது. அருண் குட்டி நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் தம்பி அஸ்வினும் பேசுகிறத கேட்கணும் போல இருக்குது. செம சூப்பர். அனிதா, ஐஸ்வர்யா நீங்கள் கவலைப்படாதீங்க. அனிதா பேசுகிறது, அனிதா அம்மா எப்போவுமே இப்படித்தான், அம்மாவும் தங்கச்சியும் திருந்த மாட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். உங்களோட அத்தான் அருண், அஸ்வின், குட்டி செல்லம் இருக்கிறோம். ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அருமையான வீடியோ, நன்றி நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் அம்மாவும் தங்கச்சியுமே எப்போவுமே அப்படித்தான், அதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நான் பார்த்துக்கிறேங்க்கா. எனக்கு நீங்கள் இத்தனை சொந்தங்கள் இருக்கிறீங்க, பின்ன நான் எதுக்கே கவலைப்படணும்? அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படித்தான் யாரையாவது சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, வருஷ காலமாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் தம்பியும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் என்னை தேடுனீங்கன்னு சொல்லி தான் நான் சீக்கிரமே ஓடி வந்துட்டேன். இப்போ வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் என்னைய பார்க்குறீங்களா? நான் உங்களை பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் கமெண்ட் போட்டால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கேன். ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசு சிஸ்டர் அண்ட் மாமா பேபி அனிதா சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? அண்ட் வசந்தி ஸ்ரீலங்கா, வெரி நைஸ், தேங்க்ஸ் டியர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கியே? உங்கள் ஊர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதா அக்கா, அண்ணா குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? அனிதா அக்கா, உங்கள் அம்மா வாயாலே வாயா இல்லை காவாயா? என்ன பேச்சு பேசுது? ட்ரெஸ்ஸு சூப்பர். அனிதா அக்கா, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி அக்கா. ஆமாம் லட்சுமி அக்கா, அது எப்பவும் வாய் கிடையாது, காவாய் தான். அது அப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.
ஹாய் ராதிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? அருண் அஸ்வின் வேற லெவல், காமெடி சூப்பர், அருண் அஸ்வின் வேற லெவல்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அருண் அஸ்வின்கிட்ட பேசுங்க. ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்திரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஷாவோட பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் விஷ் பண்ணியிருக்கேன்க்கா. சாரிக்கா, நேற்று வெளியே போயிட்டோம், அதனால விஷ் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஹாய் பிரபா சகோதரி, எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ சூப்பர், எங்கள் மாமா தான் சூப்பர். ஐ லவ் யூ அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், செல்லக்குட்டி உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரபாக்கா. ஹாய் பிரபா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச். என்ன பிரபாக்கா, அத்தான் தான் சூப்பராக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, வெரி நைஸ் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அழகு ஹஸ்பண்ட்னு தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி சுஜன், ஹாய் அக்கா சூப்பர் வீடியோன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன லொல்லி சிஸ்டரே காணும். லொல்லி சிஸ்டர் கமெண்ட் பண்ணவே இல்லை. லொல்லி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? பிஸியாக இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஆமாம் லொல்லி அக்கா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? பிஸியாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. எங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். நீங்கள் எல்லாரும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு